ಗಾಯ ತಳ್ಕೊತ್ತೆ. வணக்கம் வணக்கம். நான் சொல்ல வந்த கதை தாவீது கதை. ஆமா சொல்லுங்க. ஒரு ஆடு மேய்ச்ச கதையே. சின்ன பையன் தாவீது பெரிய ஓடியாசி என்ற அரசனை கவுண்ட கல்லால் அடித்து கொன்ற கதை இந்த கதை. பேராசிரியர் சாம் ராஜ்குமார் தம்பதியர் மற்றும் வழக்கறிஞர் ஐஏ இமானுவேல் அவர்கள் இணைந்து வழங்கும் தாவீது கோலியாத் தெற்கூத்து. சவுல் மகாராஜனாக வழக்கறிஞர் இமானுவேல், கோலியாத்தாக பேராசிரியர் சாம் ராஜ்குமார், தாவீதாக சகோதரர் ஜோசப் ராஜன், சாமுவேல் தீர்க்கதரிசியாக சகோதரர் தேவான்பு, ஈசாயாக சகோதரர் நித்ய ஜோதி, முதல் காவலாளியாக சகோதரர் ஸ்டாலின் மங்கள்ராஜ், இரண்டாம் காவலாளியாக சகோதரர் மனோகரன், கட்டியக்காரனாக சகோதரர் சண்முகம், ಗಾಯ ತಳ್ಕೊತ್ತೆ. நாடகத்தின் ஆரம்பம் கட்டமாக முதல் பாத்திரம் சாமுவேல் தீர்க்கதரிசி வருகின்றார். காண்க நீங்க யாருங்க ஐயா? தலை போட்டு தலைக்குள்ளவே ஆண்டவருக்கு பாடி கொண்டுக்கிறீங்க. நீங்க யாருன்னு வெளியே வந்தாதான் எங்களுக்கு தெரியும். இல்லைன்னா தெரியவே தெரியாது ஐயா. என்ன புரியுதா? அண்ணான் கேட்டு பெற்றவரானுங்க. ஆமாம், அண்ணாவுக்கு தவம் இருந்து பெற்றெடுத்தார்கள். என்னை இப்பதான் தெரிஞ்சு ஆண்டவனுடைய திருப்பணியை நான் செய்து கொண்டு வருகின்றேன். இந்த அகமெல்லாம் போகின்றது. ஆமா, அந்த தமிழ் ராஜாவை அபிஷேகித்தவனும் நான் தான். மகாபிரபு ராஜாதி ராஜன் என்று சொல்லக்கூடிய அந்த சோன் மகாராஜு. ஆமா ஆமா, அவர் வைத்ததே நீங்கள் தானா? ஆமா, நான் மூலமாக அபிஷேகம் செய்து அவனை அரசனாக எல்லாரும் பார்த்துருக்கிறாங்க. நாங்கெல்லாம் இருக்கிறோம். நாங்க செத்துட்டா மோட்சத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா? சொல்லுங்க ஐயா. மோட்சத்துக்கு போவது என்பது நாம் எப்படி என்றால், இந்த கடவுளாய் அந்த கடவுளுக்கும் இந்த மக்களுக்கும் நாம் எப்படி உண்மையாக நடந்து கொள்கிறோமோ அந்த விதத்தில் தான் மோட்சம் போறோம், நரகம் போறோம். ஆகவே நாம் உண்மையாக கடவுளுக்கு பயந்து நடக்கும். கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக நடந்து கொண்டால் மோட்சம் போகவே முடியாது. ஆமா, முடியாது. இனிமேல் அப்படியே நடந்துக்கிறாங்க. ராஜாதி ராஜ ராஜ மாற்றாங்க ராஜ குலோங்க சவுல் மகாராஜன் வருகிறார். ದಾವಿದ ಗಾಯ ತಳ್ಕೊತ್ತೆ.
யாரு எப்படி வெட்டவங்க? ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோதங்க இப்படிப்பட்ட இவ்வளவு உயரத்துல வந்துக்கிறீங்களே ஐயா, அப்படிதான் சொல்றீங்க. உங்க பேர் என்ன, ஊர் என்ன, யாருன்னு உனக்கு தெரியாது. அப்படியா? அப்படியா? நான் சொல்கிறேன். நாகாஸ் என்ற அம்போனியன் இஸ்ரேல் மக்களை பார்த்து அப்படியா மிகவும் அவமானப்படுத்தினார். உங்கள் கண்களை நான் பிடிங்குவேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன போது நான் என்ன செய்தேன் தெரியுமா? செஞ்சீங்க. எடுத்தேன், வாழை பிடித்தேன், பிடித்து துண்டு துண்டாக வெட்டி அந்த அந்தோனியிடத்தில் அனுப்பினேன். அப்படியா? இந்த சவுல் மகாராஜனையும் சாம்பல தீர்க்கதரிசியும் மரியாதைக்கு இப்படித்தான் நடக்கும் என்று அவருக்கு சொன்னேன். அதன் பிறகு மறுநாள் அவர்களை போரினை முறியடித்தேன். அப்படிப்பட்ட சவுல் மகாராஜன் இங்கே நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். சென்று கொண்டாயா? ஐயா, இப்படிப்பட்ட மகாவீரமுள்ள சவுல் மகாராஜன் என்று இப்பொழுதுதான் ஐயா தெரிந்து கொண்டேன். தங்கச்சாரிகள் மாதிரி மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? நலமாக இருக்கிறார்களா? மாதம் முன்னாடி மழை பொழுது மக்களும் அவன் பெற்று வளமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆடலும் அணிகளும் என்னவா என்ன மறந்துட்டீங்களா? அட 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 மறந்தே போச்சு பையனுக்கு. உங்களுக்கு மாதிரி தானே, சொல்லுங்க. ஆமா, உங்ககிட்ட அந்த கனியை கொடுத்தல. ஆமாண்ணே, அதுதானே வச்சுட்டு இருக்கேன். அட என்னப்பா நீ மந்தையே போட்டு கனி விட்டுட்டிய? அந்த கனிய நம்ம சவுல் மகாராஜா கொடுத்தாச்சாரு. முதல்ல கிடைச்ச கனிய படைச்சவனுக்கு படைக்கிறோமா? ரெண்டாவது கனி இருக்கு பாரு, அந்த கனி தான் இத நம்ம ஐயா சாமுவேல தீர்க்கதரிசிக்கு கொண்டு போயிட்டு கொடுக்க சொன்னாரு. அதுதான் உங்களை கொடுத்து மறந்து போச்சு. சாமுவேல தீர்க்கதரிசி ஐயா அவங்க எடுத்து போயிட்டு இதை சேர்த்து நாங்கள் வணங்குகிறோம் உங்களை. யாருங்க ஐயா? எங்கிருந்து வருவீர்கள்? ஐயா, நாங்கள் சவுல் ராஜாவின் அரண்மனையிலிருந்து வந்திருக்கிறோம் ஐயா. அப்படியா? என்ன விஷயம்? சவுல் ஐயா உங்களோட இந்த கனியை கொடுத்து வர சொன்னார் ஐயா. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் விடைபெற்றோம். ராஜா இருக்கின்றாரா? தரமாக இருக்கிறார் ஐயா. சரி, நான் அவரை விசாரிச்சுதாக சொல்லுங்கள். சரிங்க ஐயா. ஐயா, அப்போ நாங்கள் விடைபெற்றோம் ஐயா. சரி, சென்று வாங்க. தம்பி கமலா, என்னங்க ஐயா? சற்று இருங்கள். நானும் சவுல் ராஜாவை பார்க்க வேண்டும். சரிங்க ஐயா. நான் உங்களுடைய கூட வந்து விடுகின்றேன். ஆகட்டும் ஐயா. நம்ம ஐயா வராது அப்படின்னு நீ சொல்லு. ஐயா கூட கூட்டிட்டு வரணும். சரி ஐயா, தங்களை காண சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. ஐயா, இதோ வந்து ஐயா. குருவே, வணங்குகிறேன். தாங்கள் செய்து வந்த காரணம் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அந்த எகிப்து அடிமை தரத்திலிருந்து மீட்டு வந்த இஸ்ரவேல் மக்கள்
மோசையினால் வழிநடத்தப்பட்ட போது அந்த அமலேக்கிய அரசர்களும் அந்த மக்களும் அந்த இஸ்ரேல் மக்களை தடுத்து அவரை போகலாப்படிக்கு அவர்கள் மிகவும் துன்பப்படுத்தினார்கள். ஆமையா, இது அன்று நடந்த ஒன்று யாது? இன்று வரை அந்த அமலேக்கியர்கள் அப்படி தொந்தரவுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? ஆமா, ஆகவே கடவுள் எனக்கு வாக்குரைத்தார், உன்னை போய் சந்தித்து அந்த அமலேக்கியர்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் அழைத்துட்டு வர வேண்டும். இது இறைவன் எனக்கு இட்ட ஒரு மிகப்பெரிய ஆணை. தாவீது உடனாக நீ நிறைவேற்ற வேண்டும். தங்கள் உத்தரவை அப்படியே நிறைவேற்றுகிறேன் ஐயா. ஆமாம், அவரை ஒட்டுமொத்தமாக நீ அழைத்து விட்டு வர வேண்டும். அப்படியே ஆகட்டும். ஆண்டவர் சொன்னது என்ன? நான் எனக்கு உனக்கு என்ன சொன்னேன்? குருவே, தாங்கள் சொன்னபடிதான் அந்த அமலேக்கியரான அரசனையும் அவரை அழித்து ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டார். ஆனால் நீ செய்தது என்ன? நான் ஒட்டுமொத்தமாகத்தான் அழிக்க முயற்சித்தேன். ஆனால் நம்முடைய படை வீரர்கள் சற்று அந்த ஆற்றின் மீதும் ஆசை வைத்து அவர்கள் சிறந்ததை கொண்டு வந்தார்கள். உங்களுடைய கடவுளுக்கு அதை பலியிடத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வழிதான் கடவுள் கேட்கின்றாரா? என்ன சொன்னார்? கடவுள் மிகவும் உன்மீது மனசாப்படுகின்றார், கோபப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஒரே இந்த இஸ்ரவேல் அரசன் பழியேந்து ஏற்காவது திட்டமிட்டுவிட்டார். ஐயா, நீ அவனை அழைத்து வா என்று சொன்னால் அந்த மோசமான ஆடு மாடுகளையும் மற்ற எல்லா விதமான உயிர்வாளர்களையும் நீ கொண்டு வந்து பரிசுவாக கொண்டு வந்து சொல்லி சமாதானப்படுத்துகின்றார். ஆமையா, நம்முடைய படை வீரர்கள் கில்காலிலே இந்த ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காகத்தான் நான் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் பலியை கேட்கிறாங்க. பலியே அல்ல, ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படிதான் அவசியம். கீழ்ப்படிதான் பலி தேவையற்றது. அது உனக்கு தேவையற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. நான் தவறு செய்து விட்டேன் ஐயா, நான் தவறு செய்து விட்டேன். தயவு செய்து என்னை மன்னியுங்கள், தயவு செய்து மன்னியுங்கள். என்னோடு கூட நீங்கள் வாருங்கள். நான் கடவுளை நாம் தொழுது கொள்வோம். முடியாது, உங்களோடு நான் திரும்ப வர முடியாது. ஆண்டவர் எனக்கு திட்டமாக அறிவுறுத்தி விட்டார். உனக்கு பதிலாக வேறு அரசன் இந்த இஸ்ரேல் நாட்டை ஆளப் போகிறார். அது உன்னை பணியிலிருந்து ஏற்கப்படும் போகிறாய். ஐயா, அப்படி சொல்லக்கூடாது. என்னன்னா இப்படி ஆயிடுச்சு? போர்ல வெற்றி பெற்று கூட ராஜா ரொம்ப சோகமாகிறாரு. என்னன்னா அது ஏமா சோகமா இருக்காரு? அண்ணே, போர்ல வெற்றி பெற்றாங்க, ஒட்டு மொத்தமா அந்த ஆடு மாடெல்லாம் அழிக்காம ராஜா என்ன பண்றாரு, அந்த ஆடு மாடெல்லாம் பலி செலுத்துக்கு வந்துட்டாரு, கூட்டின்னு வந்துட்டாரு. அதனாலதானே சாமுவேல் தீர்க்கதரிசி ரொம்ப கோவப்பட்டு ராஜா புரிந்து விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, இப்போ அதான் ராஜா ரொம்ப சோகமாகிறாரு. ஒரு தீய ஆவி ஒண்ணு அந்த ராஜா போட்டு வாழ்றதுனால ரொம்ப கஷ்டமா பண்றாங்க. நம்ம போய் ராஜா கிட்ட போயிட்டு, ராஜாவே நாங்க போயிட்டு நல்லா யாழ் வீட்டுல ஒருத்தனை கூட்டிட்டு வரோம், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லி ராஜா போய் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாமா? ராஜா, நாங்கள் வணங்குறோம். வாழ்க வாழ்க. தாங்கள் வந்த காரியம் உங்களுடைய சரீரத்துல தீ ஆவி ஒண்ணு வாட்டுது இல்லையா? ஆமையா, ஆமா. அதனால நாங்க பெத்லகேம் போறோம். பெத்லகேம்ல யாழ் வீட்டுல யாராவது ஒருத்தனை கண்டுபிடிச்சு அது தீ ஆவி இறங்கும் பொழுது உங்களுக்கு விடுவிக்கும்படியா ஒருத்தனை அழைச்சிட்டு வர ஐயா. அப்படி யாராவது இருக்கிறார்களா? இருக்காங்க. பெத்லகேம்ல ஈசாயின் மகன் ஒருத்தர் இருக்கான், தாவீதுன்னு அவன் பேர். யாழ் வீட்டுல ரொம்ப சிறந்தவர். அழைச்சிட்டு வரேன் ஐயா. உடனடியாக அந்த தாவீதை அழைத்து தாவீத கோலியாத் தடுக்கொத்த. ஐயா வணக்கம். ஏன் தேவனை புகழ்ந்து பாடின்னு வரீங்க? எனக்கு 8 பேர் பிள்ளைங்க அப்படின்றீங்க. நீ யாரு, உங்க பேர் என்ன, ஒண்ணுமே தெரியாம தர போட்டு தர மாதிரியா பேசுறீங்களே? பெத்லகேம்
ஐயா, நாங்கள் வணங்குகிறோம். வணக்கம். நாங்கள் சவுல் பேரரசர் வந்திருக்கிறோம். சவுல் ஐயா ஒரு ஓலை கொடுத்திருக்கார் மகாராஜா. என்ன என்று தன்னுடைய மகனை தாவீதை அனுப்பி வைக்கும்படியாய் மகாராஜா ஓலை கொடுத்திருக்கிறார். என் மகன் தாவீது காட்டில் ஆடு மேய்த்துக் கொண்டிருப்பான். உடனே அழைத்து வர சொல்கிறேன். சொல்லுப்பா, யார் நீ? நான் காடு மேடி சுத்தி வாருங்க. ஏதோ ஒரு காவலாளி போல் இருக்கிறது. ஆமாங்க ஐயா. எங்கிருந்து வராய்? நான் தாவீது ஐயாவை தேடின்னு வர்றேங்க. அது நான் தான். சொல்லுப்பா. எப்படிங்க? நான் சொல்லு. ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க. இருக்கட்டும். நீ என்னுடைய தகப்பனார் வீட்டுல வேலை செய்யற மாதிரி. ஆமா ஆமா ஐயா. சொல்லுங்க, என்ன விஷயம்? உன்னை முன்னாடியாக உடைய துணையானவர் ஏசையா உன்னை காணுவதற்காக அழைத்திருக்கிறார். என்னை கூட்டிட்டு வருவதாக ஆணையிட்டிருக்கிறார். அதனாலதான் ஓடு வந்தேன் ஐயா. சரி, வா போய் நம் தகப்பனாரை பார்க்கலாம். ஆடுகள் சத்தம் கேட்கிறதே. ஐயா, அதான் உன் மகனை இதோ என் மகன் தாவீது வந்து விட்டார். இவன் தான் என் மகன் தாவீது. தந்தையே, உம்மை நான் வணங்குகிறேன். யார் தந்தையே இவர்கள் இருவரும்? இவர்கள் சவுல் ராஜாவின் காவலாளிகள். இங்கே உன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். ஓ, அரண்மனைக்கு ஏதாவது ஆடு மேய்க்க வேண்டிய வேலையா இருக்கும் போல இருக்குது. சரி தகப்பனே, உம்மிடம் விடைபெறுகிறேன். தாங்கள் உத்தரவு கொடுத்தபடி தாவீதை அழைத்து வந்திருக்கிறோம். அப்படியா? ஆமா. மகிழ்ச்சி. வா தாவீது. மகா கணம் பொருந்திய சவுல் மகாராஜனே, உம்மை நான் வணங்குகிறேன். வணக்கம். இந்த இடையன் தாவீதை அழைத்ததின் நோக்கம் என்னவோ பிரபு? நான் அவனை சேர்ந்து போர்த்தெடுத்த போது கடவுளுக்கு விரோதமாய் சற்று சாமியல் தீர்க்கதரிசி சொன்ன கட்டளையை நான் மீறிவிட்டேன். அதனால் ஒரு தீய ஆவி எப்போதும் என்னை வாட்டிக் கொண்டே இருக்கிறது. என்னுடைய பலமெல்லாம் போய்விடுகிறது. அந்த தீய ஆவியினால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன். அதை போக்க உன்னால் முடியுமா தாவீது? ஆமாசே, இப்படிதான் அநேகர் இப்படிப்பட்ட தவறை செய்கிறார்கள். ஏன் ஆதாம் ஏவாள் கூட இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் கடவுளுடைய கோபம் நீண்ட நாள்களாக இருந்ததில்லை. உண்மை கடவுள் மன்னிப்பார். நீ கலங்காதே. உமக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் சவுல் மகாராஜனே. அப்படியே Para
என்ன நேரிட்டது என்பதை நீங்கள் சற்று உணர்ந்தீர்களா? நீங்கள் பாடல் பாடுகின்ற போதே அந்த தீய ஆவி என்னை விட்டு புறப்பட்டு சென்றதை நான் உணர்கிறேன். தாவீது, நான் மறுபடியும் புது பலம் பெற்றிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் இந்த தீய ஆவி வருகின்ற போது நீ கட்டாயம் வந்து இந்த பாடல் பாட வேண்டும். அப்பொழுது நம்முடைய கடவுள் நிச்சயமாய் எனக்கு ஆறுதல் அளிப்பார். அரசே, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இனி உண்மை அப்படிப்பட்ட ஆவி நெருங்காது. நான் வருகிறேன், உத்தரவு கொடுங்கள் மகாராஜா. போய் வந்தான். இதோ பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுவதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவுக்கும் அசேக்காவுக்கும் இடையே இருக்கின்ற எபேசுவில் பாசறை அமைத்துள்ளனர். இப்போது தாவீது போர் முனையில் உள்ள தன் அண்ணன்மார்கள் எலியாபு, அபினதாபு, சம்மாகு ஆகியோரை சந்திக்க போகின்றார். நாமும் அங்கு சென்று அவர்களை காண்போமா? அண்ணன்மாரே தங்களை பார்த்ததற்கு ஒரு அடையாளத்தை தாருங்கள் அண்ணா. சரி, இது என்னுடைய மேல் வஸ்திரத்தை உனக்கு தருகிறேன். அதை எடுத்து போய் சொல்லு. நன்றி அண்ணா. சரி, நீ சீக்கிரமா கிளம்பு. கோலியாத் வரப்போகிறான். இங்க சண்டைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். என்னன்னா கோலியாத்தா? நாங்கள் பார்த்து அவர் யார் என்பதை நான் சற்று பார்த்து விட்டு சென்று விடுகிறேன் அண்ணா. தாவீது கோலியாத் தடுக்கொத்த நாம் யார் தெரிகிறதா? ஐயா, நான் பார்த்த ஒரே பயமா இருக்குதுங்க ஐயா. 9 அடி உயரம் ஐயா. உங்களை பார்த்தா வீரர்களுக்கெல்லாம் சூராதி சூரன் நானே. ஏண்டா, அதனால கோபி நினைச்சுக்க, மகாபலி நினைச்சுக்கிறாங்க. கோலி அடிக்கிற சொல்றீங்களா? காட்டு நம் ஊரை சேர்ந்தவன் நான். ஊரை சேர்ந்தவன் நான். யார் எப்படிப்பட்டவன் என்கின்ற மகிமை தெரிகிறதா? உங்களுடைய ஈட்டியும் கேடையும் உங்களை கவசமும் உங்களை பார்த்தால் ஆஹா ஓஹோ புறாக்கிரம் எல்லாம் பார்த்தாலோ சொல்ல வேண்டியது இல்லைங்க ஐயா. உங்களுடைய புஜ போல வர்றாக்கிரமத்தை பார்த்தா போய் 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 வா, இலைப்பாடி விட்டு வருது. என்ன பார்த்தீங்க?
ஒரு பெலிஸ்தீனர் பல போர்களிலே வீரர்களை கொன்று குவித்தவன். எனக்கு ஈடு இணை எவரும் கிடையாது. இங்கு நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? என்னை விட பலசாலி பராக்கிரமசாலி இந்த பூலகத்திலே எவனும் இல்லை என்பதை சொல்வதற்காகவே வந்திருக்கிறேன். சவுலின் படை வீரர்களை சந்தித்து போர் புரிய வந்துள்ளேன். அப்படிங்களா? அதான் சவுல் படை வீரர்கள் எல்லாம் உங்களை பார்த்து பயந்து போயிருக்காங்க போல. சவுலின் படை வீரர்களே, சாவதற்கென்று வந்தவர்களே, நீங்கள் என்னுடன் போருக்கா வந்தீர்கள்? நீங்கள் சவுலின் அடிமைகள் அல்லவா? தைரியம் இருந்தால் உங்களுக்குள் ஒருவனை தேர்ந்தெடுத்து என்னிடம் போர் செய்ய அனுப்பி வையுங்கள். அவன் என்னுடன் போரிட்டு என்னை கொன்று விட்டால் பெலிஸ்தராகிய நாங்கள் சவுல் அரசனுக்கு அடிமைகளாக இருப்போம். அப்படி இல்லாமல் நான் அவனை கொன்று விட்டால் நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு அடிமையாகி பணி செய்து கொண்டிருக்க வேண்டும். கோலியாத் சவாலை சமாளிப்பவனுக்கு சவுல் பேரரசர் நிறைய செல்வத்தையும் அளித்து தனது ஒரே செல்வ மகளான மீகாலையும் மனம் முடித்து தருவார், இது உறுதி. என்ன சொன்னீர்கள்? அந்த கொடுங்கோலன் கோலியாத்தை கொள்ளுகிற வீரனுக்கு என்ன பரிசு கிடைக்கும் என்று சொன்னீர்கள்? வேண்டிய சன்மானம் கொடுத்து அவருடைய மகளையும் கொடுப்பார் என்று பறைசாற்றிருக்கிறார்கள். அப்படியா? இப்போது என்னுடைய சகோதரனிடம் நான் போய் பேசி சவுல் மகாராஜனை பார்த்து அந்த கொடுங்கோலன் கோலியாத்தை நான் வென்று அவனை கொன்று இந்த இஸ்ரவேல் மக்கள் அவர்களை நான் போக்குவேன். இப்போதே என்னுடைய அண்ணனை சந்திக்க செல்கிறேன். இந்த கொடுங்கோலன் கோலியாத்தினுடைய கூக்குரலை நான் கேட்டேன் அண்ணா. ஆமா, இப்போது தயவு செய்து உத்தரவு கொடுங்கள். நம் இன மக்களையும் நம்முடைய கடவுளையும் நம்முடைய சமுதாயத்தையும் இழிவாக பேசிய அந்த கொடுங்கோலன் கோலியாத்தை இப்போதே நான் கொன்று வருவதற்கு அரசரிடத்துக்கு எனக்கு உத்தரவு கொடுங்களா? நான் அரசரிடத்துல போய் பார்க்க வேண்டும். தம்பி, நீயோ மிகவும் சிறிய பையன், அவன் பெரிய உருவம் கொண்டவன். அவனை பார்த்தால் அந்த மக்கள் எல்லாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனை போய் நீ எப்படி சந்திக்க முடியும்ப்பா? இல்லை அண்ணா, நீ என்ன வேணாலும் சொல். நான் இப்போதே அரசரை சந்தித்து நான் வெற்றியோடு திரும்பி வருவதை நீங்கள் பார்க்க போறீர்கள் அண்ணா. மகாராஜா மகாராஜா, அந்த கொடுங்கோல் கோலியாத்தை கொல்ல தாவீது என்ற ஒரு சிறுவன் வந்திருக்கின்றார் மகாராஜா. அப்படியா? அழைத்து வந்திருக்கிறார். அரசே, என் குலம் காக்க வந்த பேரரசே, நீ வாழ்க. எனது அண்ணன்கள் போர் புரிகிறார்கள் நம்முடைய இனத்திற்காக. அவர்களை சந்தித்த வேளையிலே அந்த கோலியாத்தினுடைய கூக்குரலை கேட்டேன். அரசே, உங்கள் கவலை என்னவோ? ஆண்டவன் அருளாலே நான் இந்த இஸ்ரவேல் சமஸ்தானத்துக்கு அரசனாக இருந்து வருகிறேன். ஆனால் அந்த கோலியாத்து 40 நாளாய் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான். என்னையும் என் நாட்டு மக்களையும் காப்பதற்கு யாரும் இல்லையே என்று நான் கலங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நான் கலங்கி கொண்டிருக்கிறேன். அந்த கோலியாத்தை வெல்ல யாராலும் முடியவில்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம்.
நான் போய் சென்று அந்த கோலியாத்தை நான் வீழ்த்துகிறேன் அரசே. தம்பி தாவீது, கோலியாத்தினுடைய பலம் தெரியாமல் நீ பேசுகின்றாய். நீயோ சிறுவன், ஒன்றும் போர் பயிற்சி இல்லாதவன். ஆனால் அந்த கோலியாத் போர் பயிற்சி பெற்றவன். அவனை எதிர்க்க உன்னால் முடியாது தம்பி. அரசே, என்னுடைய அனுபவத்தை குறித்து நீங்கள் அறிந்தது அவ்வளவுதான். ஆனால் நான் என்னுடைய தகப்பனாருடைய ஆடுகளை காட்டிலே மேய்த்துக் கொண்டிருப்பது நடந்த சம்பவம் ஒன்றை உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். சொல்லி தம்பி, காட்டில ஒரு சிங்கத்தை அடித்து விட்டதுனால நான் கோலியாத்தை அடித்து விடுவேன் என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல அரசே, இன்னொரு முறை ஒன்று என்னுடைய ஆடுகளை கவி கொண்டு சென்றது. அப்பொழுது இதே கையினாலே அந்த கரடியை நான் வீட்டில் காடு மேடு காடுகளே ஆமரசே, இதே கையினால் அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்றுவிட்ட நான் அந்த கோலியாத்தையும் அபிதமாய் செய்வேன் அரசே. உத்தரவு கொடுங்கள். உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுகிறேன் தம்பி தாவீது. யாவேயின் துணையுடனே அந்த கோலியாத்தை நான் வென்று வருவேன் அரசே. தம்பி தாவீது, நீ சென்று அந்த கோலியாத்தை வென்று நல்ல செய்தியோடு திரும்பி. நான் அந்த கோலியாத்தை கொன்று வீழ்த்தி உங்களுடைய காலடியிலே நான் சமர்ப்பணம் செய்கிறேன் குருவே. உத்தரவு கொடுங்கள் மகாராஜா. சென்று உன்னை என்ன செய்கிறேன் பார். வந்தேன்டா தாவீது, நீ பணிந்து விடு, இல்லையே பயந்து ஓடிவிடு. பொடிப்பயலே, நான் என்ன நாயா காலுடன் வந்திருக்கிறாய்? நீ வாரோடும் எரிவோடும் வந்திருக்கிறாய். நானோ எனக்கு துணையாயிருக்கிற யாவேயின் துணை கொண்டு நான் வந்திருக்கிறேன். குகையிலே சிங்கத்தை சந்திக்க வந்து விட்டாயா தாவீது? உனக்கு ஒன்று தெரியுமா? வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று கூடி வெண்ணிலாவின் ஒளியை மங்கவிட பார்த்ததாம். தாவீது, நடக்கக்கூடிய காரியமா இது? கணக்கிலே எதிரிகள் 1000 வந்தாலும் ஒரே வீச்சில் வெட்டி வீழ்த்தினவன் நான். நான் குள்ளநரி என்கின்ற நம்ம கொண்டாயோ? கோமாரி பயலே, கொக்கரிக்காது, வெறும் வாய்ச்சவடா என்னிடம் பலிக்காது. தம்பி, எங்க உன் ஆயுதம்? எடுத்துக்கொள், வா என்னுடன் சொல்லி ஒரு கை பார்த்து உன்னை அடக்க வந்தேன். இதோ
நானும் சிறு பையன் என்று நினைக்கிறாய். ஆனால் இந்த கல்லினாலே கடவுள் கொடுத்த வேலையை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். 5 கல்லு பையில அடிப்பேனோ கையில இப்பொழுது நான் கடவுள் கொடுத்த பணியை செய்து முடிக்க போகிறேன். இந்த கல்லினாலே உன்னுடைய கதையை முடிக்க போகிறேன். கல்லை கொண்டு வந்திருக்கிறான் நாயை அடிப்பது போல. ஏய், உன்னை பார் என்ன செய்கிறேன். வெட்டி காகங்களுக்கு இறை கொடுக்கிறேன். பொறுத்தது போர்மன் பொறுமை சோதிக்காது. கொக்கரிக்காதே கோலா. இந்த பெலிஸ்தீனின் பிணத்தை வானத்து பறவைகளுக்கும் பூலோகத்து விளக்குகளுக்கும் உன்னை இறைவாக்குவேன். உன்னை கண்ட துண்டமாக வெட்டி அதை நான் செய்வதா? அதை நான் செய்ய போகிறேன். நான் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறாயா? இந்த ஒன்றுமில்லாத என்னை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இதோ இந்த ஒன்றுமில்லாத நான் இந்த சிறிய கவன் கல்லினாலே உன் கதையை முடித்து விடுகிறேன் பார். நிறுத்துங்கயா. மனுஷனை எத்தனை நாளையா தூக்குவீங்க நீங்க? மனுஷனை தூக்காதீங்க. என் மூலமா இது நடக்கலையா? என் மூலமா நான் சின்ன பையன். இறைவன் யாவேனுடைய துணை கொண்டு இதை செய்தேன். பாத்தீங்களா, அற்பமான பொருளால அதிசயமான வெற்றி. அந்த அதிசயமான வெற்றி திரியேக தேவனுடைய அருளாலே. நாசியுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பதனாலும் தாவீது தேவனை மாத்திரமே அவன் நம்பியிருந்த காரணத்தினால் அற்புதமான வெற்றியை அவன் காண முடிந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அற்பமாய் காணப்படுகிற நாம் அதிசயமான வெற்றியை காண வேண்டுமானால் அவரை மாத்திரமே பற்றி கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆம், அருமையான நேயர்களே, அதிசயமான வெற்றி அற்பமான பொருளால பாத்தீங்களா? இத்தனை காரியம் நடக்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ, நான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும், ஐயோ ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு துடிப்பா வர எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா துடிப்பா வர எத்தனையோ பேரு ஆண்டவருக்காக எதை செய்யணும் தான் நிக்கிறாங்க தவிர எப்படி செய்யணும் ஏதா செய்யணும்னு தெரியல. பாருங்க, பாமர ஜனங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்க, அவங்களுக்கு சாமி என்ன மாதிரி செஞ்சாரு பாத்தீங்களா? ஆமா, நானே வழியின் சத்தியம் ஜீவன் சொன்னவரு என்ன செஞ்சாரு? அடிக்கடி கதை சொன்னார், அப்படித்தானே? ஆண்டவரே சொல்லும் பொழுது நீங்களும் நானும் யாருங்க? கதை கதையா சொல்லுவோங்க. 80 விழுக்காடு கிராமங்கள் நிறைந்ததுதான். அப்போ அந்த கிராமிய இந்தியா யாரை நம்பி இருக்கிறது? உங்களை நம்பி இருக்குதுங்க. ஆமாங்க, சாம்பார்ல உப்பு இல்லை உப்பு போட்டுக்கலாம், துவையில் உப்பு இல்லை உப்பு போட்டுக்கலாம், ரசத்துல உப்பு இல்லை உப்பு போட்டுக்கலாம். ஆனா அந்த உப்புக்கே உப்பு இல்லைன்னா யாராவது உப்பு போட முடியுமா? நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அப்ப இவங்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த இவ்வளவு பெரிய அறுவடை தலை சாச்சு நிற்குது, என்னை அறுக்க மாட்டீங்களான்னு. உங்ககிட்ட தாங்க இருக்குது, அறுக்கிறதும் அறுக்காததும். நீங்க தாங்குவீங்களா? அதற்காக செய்வீங்களா? அனுப்பு அல்லது செல், செல் அல்லது அனுப்பு. நீங்க ஒன்று செய்யுங்க, நாங்க ரெடியா இருக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு இதையே செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க கீழ்காணும் முகவையை பாருங்க, ஊழியத்தை தாங்குங்க. ஊழியத்துக்காக தேவன் என்னென்ன செய்ய சொல்றாரோ எல்லாம் செய்யுங்க. இந்த ஜனங்களை தேவனுக்குள்ள வழி நடத்துவது பார்க்குற உங்களோட கடமை. செய்வீங்களா? நிச்சயம் செய்யுங்க.
ஒரு சிறிய பிரார்த்தனை செய்வோமா? ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த திருக்கூத்தை நிகழ்ச்சியை கண்டு கழித்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவராக. தெய்வரீனில் அவர் செய்வதற்காய் நன்றி. எல்லா தொல்லைகளும் அவர் வீட்டை விட்டு கடந்து செல்வதாக இயேசுவின் நாமத்தில். அப்பா, இந்தியாவில் சுவிசேஷம் பெருகி தேவரீர் இந்த தேசத்தை உமக்காய் சொந்தம் கொண்டாட நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே. தேவரீர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆவின் அபிஷேகத்தை இரட்டிப்பான முறையில் பாய செய்யும். உம் வருகை சமீபம் அப்பா. ஓ, உமது வேலையை செய்ய தேவரீர் ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாக மாற்றுவீராக. அப்பா, இதோ குடும்பமாய் நாங்கள் அதை கேட்கிறோம். இதோ ஒரு சுவிசேஷகராய் நாங்கள் அதை கேட்கிறோம். தேவரீர் இதை செய்வீராக. எல்லாவற்றும் இந்த பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். அன்னே பொன்னே மோட்சம் போகும் முன்னே தடையுண்டு வண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்னே. சிக்கனாக சிக்கனாக சிக்கனா, சிக்கனாக சிக்கனாக சிக்கனா, சிக்கனாக சிக்கனாக சிக்கனா, சிக்கனாக சிக்கனாக சிக்கனா. அக்காயே செல்லக்கா, கவனமதான் கேளக்கா. சாத்தானின் இடரல் தாண்டி மோட்சந்தான் போகணுக்கா. சிக்கனாக சிக்கனாக சிக்கனா, சிக்கனாக சிக்கனாக சிக்கனா.